ஹாய் கேஸ், திஸ் ஜெகதீஷ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஜாவா அப்ளிகேஷன். ஒரு ஜாவா ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். எப்படி கம்பைல் பண்ணணும், எப்படி எக்ஸிக்யூட் பண்ணணுன்றதெல்லாம் நான் சொல்கிறேன். லைக் நான் கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட்டை கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் அதில் ஹேண்ட்ஸ் ஆன் செஷன் ஒர்க் பண்ணி பார்ப்போம். ஸோ என்னோடய ரீசன் நான் எதுக்கு என்னோடய வீடியோஸ் கொஞ்சம் கண்டென்ட்ஸ் வைடர் அதிகமாக இருக்கும், ப்ளஸ் கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் அதிகமாக இருக்கும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இன்ஜினியரிங் காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸு இல்லை மற்ற காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா லைக் அவங்களுக்கு ஜாவாங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு ப்ரோக்ராமிங் நாலேஜாக இருந்தாலும் ஸ்டில் அவங்க எக்ஸாமில் அதை ப்ரெசென்ட் பண்ணணும். ஸோ ப்ரெசென்ட் பண்ணும்போது தே நீட் கண்டென்ட்ஸ், கொஞ்சம் தியரிட்டிக்கல் கண்டென்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்படுது. அதனால் நான் கொஞ்சம் தியரிட்டிக்கல் பார்ட்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் ஜஸ்ட்டு இதை பார்க்கும்போது கொஞ்சம் தியரிட்டிக் நாலேஜும் உங்களுக்கு கிடைக்கும். தியரிட்டிக்கலாக நீங்கள் எழுதுறதுக்கு ஒரு பாயிண்ட்ஸும் கிடைக்கும், ப்ளஸ் நீங்கள் ப்ராக்டிக்கலாக இதை போய் தெரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷனும் இருக்கும். அதனால தான் கண்டென்ட்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா, ஃபைன். ஸோ நீங்கள் ஒரு ஜாவா ப்ரோக்ராம் நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்னென்ன தேவைன்ற ஸ்டெப்ஸ் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எடிட்டர் தேவை. சரி, இப்போ நான் பார்க்குறது ஜாவா ப்ரோக்ராமை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது. ஒன்று, நீங்கள் ஜாவா இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு எடிட்டர்லேயே நீங்கள் ப்ரோக்ராமை ரன் பண்ணி அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் எடிட்டரில் நீங்கள் ப்ரோக்ராமை நீங்கள் எழுதி அதுக்கப்புறம் கமாண்ட் ப்ராம்ப்டில் நீங்கள் கம்பைல் அண்ட் எக்ஸிக்யூஷன் பண்ணிக்கலாம். அதுலனா ஐடிஸ் இருக்குது. ஸோ நான் ஆல்ரெடி உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோலாம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். நெட்பீன்ஸு, எக்லிப்ஸு, இன்டெலைஜே, அந்த மாதிரி நிறைய ஐடிஸ் இருக்குது. அது ஐடிஸ்லாம் பண்ணால் இதோட ரொம்ப ஈஸியாக இருக்கும். பட் ஸ்டில் ட்ரெடிஷ்னலாக ஃபாலோ பண்ணுறவங்க ஆரம்ப காலங்களில் லேர்னிங்க்கு இதுதான் பெஸ்ட்டு சூட்டபிள் ஆப்ஷன். நம்ம இனிஷியல் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் மட்டும் நான் இப்படிலாம் கொண்டு போக போகிறேன். அதுக்கப்புறம் நான் ஃபுல்லாகவே ஐடிஸ் எல்லாம் கொண்டு போவேன். ஸோ நீங்கள் அப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க வித்தவுட் ஐடினா ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஒரு எடிட்டர் தேவை. ஸோ அந்த எடிட்டர் லைக் நோட் பேட் இருக்கலாம், இல்லை நோட் பேட் ++ இருக்கலாம், இல்லை எடிட் ப்ளஸ் இருக்கலாம். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் ஒன்ஸ் அது இருந்ததுன்னா அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் யூ ஹேவ் டு ரைட் த அப்ளிகேஷன். ஒன்ஸ் அப்ளிகேஷன் எழுதுனதுக்கப்புறம் அந்த அப்ளிகேஷன் நீங்கள் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணும்போது ஜாவா ஃபைலாக சேவ் பண்ணணும். நீங்கள் எங்கே வேணால் சேவ் பண்ணலாம். உங்கள் மிஷினை நீங்கள் எந்த ட்ரைவ் வேணால் சேவ் பண்ணலாம், நோ இஷ்யூஸ். அதுக்கப்புறம் யூ ஹேவ் டு கம்பைல் த அப்ளிகேஷன் அண்ட் தென் யூ ஹேவ் டு எக்ஸிக்யூஷன் ப்ராசஸ் பண்ணணும். ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு 5 ஸ்டெப் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு யூ ஹேவ் டு சூஸ் எடிட்டர் ஆஸ் ஐ செட் பிஃபோர் நோட்பேட் ++ எடிட் ப்ளஸ். இதில் நான் நோட்பேட் தான் யூஸ் பண்ண போகிறேன். பிகாஸ் என்னோடய கோல் கம்ப்ளீட்டாக எடிட்டரில் பண்ணணுன்றது இல்லை. ஆனால் நான் நோட்பேட் யூஸ் பண்ணி சிம்பிளாக காமிச்சிடுறேன். நோட்பேட் ++ எடிட் ப்ளஸ்லாம் நீங்கள் டவுன்லோட் பண்ணி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அது கொஞ்சம் பார்க்க அட்ராக்டிவாக இருக்கும் கம்பேர்ட் டு நோட்பேட். அதுக்காக தான். ஸோ அப்ளிகேஷன் இந்த மாதிரி சிம்பிளாக நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் எழுதலாம். ஸோ இங்கே ஒரு ஜாவா அப்ளிகேஷன் இருக்குது. நீங்கள் ஃபஸ்ட்டு பார்க்கும்போது அது பிளைண்டாக தெரியாத மாதிரி இருக்கலாம் உங்களுக்கு. பட் இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிச்சோன்னா அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக தெரியும். ஸோ இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் நான் லைவாக பண்ணும்போது நான் என்ன எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் தென் நீங்கள் ஜாவா ப்ரோக்ராம் சேவ் பண்ணும்போது .java தான் சேவ் பண்ணணும். அது மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அப்ளிகேஷன் நீங்கள் எழுதும்போது பார்த்திங்கன்னா நீங்கள் இம்போர்ட் பண்ணுறீங்க, சில பேக்கேஜஸ் இம்போர்ட் பண்ணுறீங்க. அந்த பேக்கேஜஸில் சில கிளாஸஸ் இம்போர்ட் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் ஜாவா ஒரு ஆப்ஜெக்ட் ஓரியன்டட் ப்ரோக்ராமிங் அப்படின்றதுனால நம்ம என்ன ப்ரோக்ராமிங் லாஜிக்ஸ் எழுதுறதா இருந்தாலும் நம்ம கிளாஸ்க்குள்ளே தான் எழுதுறோம். ஓகே, யூ ஹேவ் டு ரைட் எவ்ரிதிங் இன்சைட் த கிளாஸ். ஸோ அதனால் தான் இந்த கிளாஸோட நேம் ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கேன். கிளாஸோட நேம் நீங்கள் என்ன வேணால் கொடுக்கலாம். ஜாவா ஐடென்டிஃபையர் நீங்கள் என்ன வேணாலும் கொடுக்கலாம், ஃபைன். ஸோ அதுக்கப்புறம் உள்ளே தான் எல்லா ப்ரோக்ராமுக்கும் ஒரு மெயின் மெத்தட் இருக்கும்ல, மெயின் ஃபங்க்ஷன் இருக்கும். அது மாதிரி இங்கே மெத்தட். ஜாவா பொறுத்த வரைக்கும் ஃபங்க்ஷன்ஸ் தான் மெத்தட்னு சொல்லுவோம். ஸோ பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெனுங்கிறது ஒரு மெயின் மெத்தட். ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லிடுவேன். ஸோ எப்படி நம்ம சியில் printf ஃபங்க்ஷன் இருக்குது ஃபார் பிரிண்டிங் த அவுட்புட் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபார் பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இந்த டிஸ்பிளே யூனிட்டில், விஷுவல் டிஸ்பிளே யூனிட் நம்ம பார்க்குறதுக்கு printf எந்த அளவுக்கு இருக்கோ, எப்படி C++ cout இருக்கோ, அதே மாதிரி இங்கே ஜாவாவில் system.out.print. ஓகே, இந்த எல்என்ங்கிறது ஃபார் நெக்ஸ்ட் லைனுக்கான எல்என். ஸோ பிரிண்ட்ன்ற இந்த மாதிரி system.out.printனு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. தட் இஸ் வாட் மெத்தட் இஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் இந்த ப்ரோக்ராம் பற்றின ஒரு சின்ன ஒரு கான்செப்ட். ஸோ இப்போ இந்த சேவ் பண்ணும்போது நீங்கள் .java எக்ஸ்டென்ஷன் சேவ் பண்ணணும். If there is no public class on the program, you can't save the program using any name. இப்போ இந்த கிளாஸ் பார்த்தீங்கன்னா நார்மல் கிளாஸ், இது பப்ளிக் கிளாஸ் நான் கொடுக்கல. ஸோ பப்ளிக் கிளாஸ் நான் கொடுத்துட்றேன். நான் அந்த பப்ளிக் கிளாஸ் கொடுத்தேன்னா நான் என்ன கிளாஸ் நேமோ அதுதான் நான் சேவ் பண்ணும்போது அதே நேம் யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, நீங்கள் பப்ளிக் கிளாஸாக இல்லாமல் இருந்துச்சு அப்படின்னா நோ ப்ராப்ளம், யூ கேன் யூஸ் இட் எனி நேம் ஃபார் சேவிங் திஸ். எனி ஜாவா ஐடென்டிஃபையர் பண்ணக்கூடிய ஒரு நேம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக கீவேர்ட்ஸ்லாம் இருக்க முடியாது. ஜாவா கீவேர்ட்ஸ்னு நிறைய இருக்குது, பட் அதெல்லாம் இருக்கக்கூடாது. யூ ஹேவ் டு யூஸ் ஒன்லி எ ப்ராப்பர் நேம். ஓகே, ஃபைன். ஆனால் பப்ளிக் கிளாஸாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் பப்ளிக் கிளாஸு என்ன நேமோ அதே நேம் தான் நீங்கள் சேவ் பண்ணுற ஃபைல் நேமாகவும் இருக்கணும். ஓகே, அதேமாதிரி ஜாவா பொறுத்த வரைக்கும் நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராமில்
என் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கலாம். கிளாஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் இங்கே ஒரு கிளாஸ் அது ஒரு லாஜிக் கொடுத்துருக்கேன், நான் இன்னொரு கிளாஸ் எம்டியாக தான் வச்சுருக்கேன், சும்மா டம்மி ப்ரோக்ராம்ன்றதுனால ரியல் டைமில் என் நம்பர் ஆஃப் கிளாஸஸ் இருக்கும். ஓகேங்களா, எல்லா லாஜிக்ஸுமே ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் வைப்பாங்க. ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் வேரியபிள் இருக்கும், ஒரு கிளாஸ்க்குள்ளே தான் மெத்தட்ஸ் இருக்கும், ஐ மீன் ஃபங்க்ஷன் தான் மெத்தட். ஸோ எல்லா லாஜிக்ஸுமே கிளாஸ்க்குள்ளே தான் இருக்கும். என் நம்பர் ஆஃப் கிளாஸ் இருக்கலாம், பட் ஒரே ஒரு பப்ளிக் கிளாஸ் தான் இருக்க முடியும் ஜாவாவில். ஒரு பப்ளிக் கிளாஸ் என் நம்பர் ஆஃப் கிளாஸ். ஸோ பப்ளிக் கிளாஸ் தான் என்னங்கிறத நான் அடுத்தடுத்து வரும்போது நான் சொல்கிறேன். ஸோ இட்ஸ் a கைண்ட் ஆஃப் அசஸ் மாடிஃபையர் கண்ட்ரோல். ஸோ ஜாவோட நான் ப்ரீவியஸ்லி நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஸோ ஜாவாவில் வந்து செக்யூரிட்டி இருக்கும், அந்த செக்யூரிட்டி காரணமே இந்த அசஸ் கண்ட்ரோல் தான். ஸோ இதே ப்ரைவேட் கிளாஸ் அப்படின்னா அந்த கிளாஸை வந்து வேறு எந்த கிளாஸில் அசஸ் பண்ண முடியாது. இதே பப்ளிக் கிளாஸில் அந்த பப்ளிக் கிளாஸ் இருக்க கண்டென்ட்டை வந்து லைக் அந்த மெத்தட்ஸ் வேரியபிள்ஸில் மற்ற கிளாஸஸ் அசஸ் பண்ணலாம். அதுதான் பப்ளிக் கிளாஸ். இதை பற்றி இன்னும் நம்ம டீட்டெயிலாக நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது, நம்ம பார்ப்போம் ஃபியூச்சரில். கம்பைல் பண்ணணும். நீங்கள் கம்பைல் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் கமாண்ட் ப்ராம்ப்டில் போயிட்டு இந்த ஜாவா அந்த ஃபைல் எந்த லொக்கேஷன் இருக்கோ அந்த லொக்கேஷனுக்கு போயிட்டு அங்கே போய்ட்டு நீங்கள் ஜாவா சி கம்பைலரை யூஸ் பண்ணி ஜாவா சி ஸ்பேஸ் ஃபைல் நேம் டாட் ஜாவா, இது என்ன ஃபைலாக சேவ் பண்ணியிருக்கீங்களோ அந்த ஃபைல் நேம் டாட் ஜாவான்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எரர் இருக்கான்னு செக் பண்ணணும். கம்பைலர் ஃபஸ்ட்டு எரர் இருக்கான்னு செக் பண்ணணும், இல்லைன்னா அதை உடனே டாட் கிளாஸ் ஃபைலை ஜென்ரேட் பண்ணுறோம். ஸோ இதோட கம்பைல் த ப்ரோக்ராம் ஆப்ஷன் முடிஞ்சிச்சு. இப்படி தான் கம்பைல் பண்ணணும். ஓகேங்களா, அதுக்கப்புறம் நீங்கள் எக்ஸிக்யூட் த அப்ளிகேஷன். when you want to execute the application நீங்கள் என்ன பண்ணணும், அதே கமாண்ட் ப்ராம்ப்டில் போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஜஸ்ட் ஜாவா எந்த கிளாஸ் நேம், இப்போ இந்த ஜாவா ப்ரோக்ராமில் பாருங்கள் 3 கிளாஸ் இருக்குது. கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 3, கிளாஸ் ஃபஸ்ட்டு, கிளாஸ் செகண்ட், கிளாஸ் தேர்ட். ஸோ 3 கிளாஸ் இருக்கிறதுனால இதை வந்து கம்பைல் பண்ணோம்னா சின்டாக்ஸ் எதுவுமே இல்லை அப்படின்னா உங்களுக்கு 3 கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். ஜாவா பொறுத்த வரைக்கும் இந்த ஃபஸ்ட் டாட் ஜாவா தான் வந்து சோர்ஸ் ஃபைல்ன்றதுனால உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து ஒரே ஒரு கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகாது. இதுக்குள்ளே எத்தனை கிளாஸ் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களோ ஒரு கிளாஸ்க்கும் கிளாஸ் ஃபைல் ஜென்ரேட் ஆகும். அந்த கிளாஸ் ஃபைல் தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், பைட் கோடுன்னு சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அந்த பைட் கோடை நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணுவீங்க, ஜாவா ஸ்பேஸ் எந்த கிளாஸ் நேமோ அந்த கிளாஸ் நேம் நீங்கள் கொடுக்கணும். ஒரு கிளாஸ்னால் ஒரு கிளாஸாக கொடுக்கணும். ஜாவா ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு, நீங்கள் ஃபஸ்ட் டாட் கிளாஸ் கொடுக்க தேவை, ஜாவா ஸ்பேஸ் ஃபஸ்ட்டு, அந்த கிளாஸ் நேமும் அதே நேமில் தான் வரும். நீங்கள் அந்த கிளாஸ் ஃபஸ்ட்டு செகண்டு தேர்ட்டில் அந்த நேமில் தான் கிளாஸ் நேம் வரும். டாட் கிளாஸ்ன்னு இருக்கும், பட் நீங்கள் வரும்போது ஜாவா ஃபஸ்ட்டு, ஜாவா செகண்டு, ஜாவா தேர்ட் இதெல்லாம் அந்த கிளாஸ் நேம் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்கள் ப்ரோக்ராம் ரன் ஆகிடும். ஸோ இந்த ப்ரோக்ராம் ரன் பண்ணுற வேலையை யார் பார்க்குறாங்கன்னா ஜாவா விர்ச்சுவல் மிஷின் பார்க்குறது. நம்ம தியேட்டிக்கலாக நம்ம முன்னாடி வீடியோஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த எக்ஸிக்யூஷன் ஜாவா விர்ச்சுவல் மிஷினை எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம்னா, ஃபஸ்ட்டு அந்த கிளாஸ் நம்ம வந்து கொடுத்துருக்கோம்ல, இந்த ஜாவா கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோம்ல, அந்த கிளாஸ் நேம் முதல்ல இருக்கா அவைலபிளாக செக் பண்ணோம். ஃபஸ்ட்டு இது அவைலபிளாக இருந்ததுன்னா அந்த கிளாஸை கொண்டு போய் மெமரியில் லோட் பண்ணோம். அதுக்கப்புறம் இட் வில் கால் த மெயின் மெத்தட் டு ஸ்டார்ட் த எக்ஸிக்யூஷன். அந்த கிளாஸ்க்குள்ளே இருக்க மெயின் மெத்தடை கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணோம். ஓகேங்களா, ஸோ இதுதான் வந்து ஜேவிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ வித் திஸ் நாலேஜ் நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக அதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணி பார்ப்போம். ஸோ நீங்கள் வந்து லைக் ஏதாச்சும் ஒரு ஃபைலுக்குள்ளே போங்க. நான் ஒரு ஃபைலுக்குள்ளே வரேன். ஜாவா ப்ரோக்ராம்ஸ்னு ஒரு எம்டி ஃபோல்டர் இருக்குது. அந்த ஃபோல்டரில் நான் ஒரு நோட் பேடை யூஸ் பண்ணுறேன் பாருங்கள். ஜஸ்ட் ஒரு நோட் பேடு தான், ஒன்றுமே இல்லை, ஒரு நோட் பேட். ஓகேங்களா, ஸோ நோட் பேட் எடுத்துக்கிறேன். நோட் பேட் எடுத்துகிட்டு நான் வந்து இதில் ஒரு பேசிக்கான ஒரு ஜாவா ப்ரோக்ராம் எடுத்துகிறேன். ஸோ நான் என்ன சொன்னேன், எல்லா ஜாவா ப்ரோக்ராமும் வில் ஸ்டார்ட் வித் கிளாஸ் இல்லைங்களா. ஸோ கிளாஸ், ஓகேங்களா, ஜாவா ப்ரோக்ராம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம். ஸோ நான் வந்து இதில் வந்து கிளாஸ் ஃபஸ்ட்டுனே பேர் வச்சுக்கிறேன். ஸோ அதுக்கப்புறம் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓப்பன் பண்ணிங்கன்னா கிளாஸ் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நீங்கள் வேரியபிள்ஸ், மெத்தட்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே கொடுக்கலாம் யூஸ்வலாக. இது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம். ஸோ நான் சிம்பிளாக என்ன பண்ணுறேன், ஃபஸ்ட்டு ஒரு மெத்தடை வந்து நான் வந்து மெயின் மெத்தடை நான் உள்ளே கொண்டு வரேன். உங்களுக்கு நல்லா தெரியும், நீங்கள் சி பார்க்கும்போது C++ல் கோடிங் பண்ணிங்கன்னா கூட எல்லாமே மெயின் ஃபங்க்ஷனில் தான் எக்ஸிக்யூட் ஆகும் இல்லைங்களா. ஸோ அதனால் வந்து மெயின் மெத்தட் கொடுக்குறேன். பட் மெயின் ஃபங்க்ஷன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சியில் வந்து ஜஸ்ட் நீங்கள் வாய்ட் மெயின் கொடுத்துருப்பீங்க. வாய்ட் இஸ் ரிட்டன் டைப்பு விச் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டன் எனிதிங், இதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஸோ சியில் இப்படி தான் கொடுத்துருப்பீங்க. C++ இந்த மாதிரி தான் இருக்கும் வாய்ட் மெயின். பட் ஆனால் ஜாவா பொறுத்த வரைக்கும் மெயின் ஃபங்க்ஷனுங்கிறது பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின். ஓகேங்களா, அதுக்கப்புறம் அதுக்குள்ளே ஸ்ட்ரிங்கு அரே ஆர்கஸ். ஓகேங்களா, ஸோ இப்படி தான் வந்து ஜாவாவில் மெயின் ஃபங்க்ஷன். ஸோ உங்களுக்கு நிறைய கேள்வி வரலாம், ஏன் இவ்வளோ பெரிய மெயின் ஃபங்க்ஷன், வாய்ட் மெயின் சிம்பிளாக கொடுத்துட்டு போயிடலாமே அப்படின்னா,
அதற்கு மீனிங் இருக்குது. ஓகேங்களா? ஸோ இந்த மீனிங்கை நான் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக சொல்லுவேன். பட் இருந்தாலும் உங்களுக்காக பப்ளிக் அப்படிங்கிறது அது ஒரு அசஸ் மாடிஃபையர், ஸ்டாட்டிக் இஸ் ஆல்சோ மாடிஃபையர். ஸோ வாய்ட் அப்படின்னா உங்களுக்கு தெரியும். ஓகே, இந்த ஃபங்க்ஷன் இஸ் நாட் கோயிங் டு ரிட்டர்ன் எனிதிங் போது வாய்ட் கொடுப்போம். மெயினுங்கிறது நேம் ஆஃப் த மெயின் மெத்தட். இந்த மெயின் ஃபங்க்ஷனோட நேமே மெயின் தான். ஸோ அதுக்குள்ளே பேராமீட்டர் பாஸ் பண்ணுறோம். அந்த பேராமீட்டர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அது அரே. அந்த அரேயோட நேம் வந்து ஆகஸ். அந்த அரே வந்து ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டேட்டா டைப் பிலாங் பண்ணியிருக்கு. ஸோ திஸ் அரே கேன் ஹோல்ட் ஸ்ட்ரிங் வேல்யூஸ். ஓகேங்களா? நேம் வந்து ஆர்க்ஸ் அந்த பேராமீட்டரில். ஸோ இதுதான் வந்து டிஃபால்ட்டு மெயின் மெத்தட் ஃபார் ஜாவா. ஸோ இதுக்குள்ளே போய்ட்டு நீங்கள் வந்து ஏதாவது லாஜிக்ஸ், ஏதாவது இன்ஃபர்மேஷன்ஸ், லாஜிக்ஸ் என்ன கொடுக்கலாம். நீங்கள் எப்படி சியில் வந்து பிரிண்டஃப் யூஸ் பண்ணுவீங்கல்ல, சியில் வந்து பிரிண்டஃப் யூஸ் பண்ணுவீங்க, இந்த மாதிரி யூஸ் பண்ணுவீங்க. அதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து கேன் கிவ் சம் வேல்யூஸ் இல்லைங்களா, ஹாய் வேர்டு சம்திங் எதாவது நீங்கள் கொடுப்பீங்க. சியில் இந்த மாதிரி கொடுப்பீங்க. அதே மாதிரி சி அவுட்டு, C++ஸை பார்த்தீங்கன்னா சி அவுட்னு யூஸ் பண்ணியிருப்பீங்க. சி அவுட்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க C++ல. அதுக்குள்ளே இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸு. ஸோ பிரிண்டஃப் இஸ் அ ஃபங்க்ஷன் விச் இஸ் ஆக்சுவலி என்னன்னா இதில் இருக்க ஸ்டேட்மெண்ட் வந்து கேன் பி டிஸ்பிளே டு தி விஷுவல் டிஸ்பிளே யூனிட்டில். சி அவுட்டில் இருக்க ஸ்டேட்மெண்ட்டும் நம்ம வந்து அதுக்குள்ளே கொடுக்குற அந்த பேராமீட்டருக்குள்ளே கொடுக்குற டேட்டாஸ் வந்து அது வந்து லைக் விஷுவல் டிஸ்பிளேல டிஸ்பிளே ஆகும். பட் ஜாவாவை பொறுத்த வரைக்கும் இந்த பிரிண்டஃப் சி அவுட் அந்த மாதிரி இருக்காது. ஜாவாவில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் தான் வந்து ஜாவாவோட அவுட்புட் ஃபங்க்ஷன், அவுட்புட் மெத்தட். ஓகேங்களா? ஸோ இதுக்குள்ளே இந்த பாஸ் பண்ணுற பேராமீட்டர் வில் பி டிஸ்பிளேடு இன் தி விஷுவல் டிஸ்பிளே யூனிட். ஓகேங்களா? ஸோ இதுக்கும் நீங்கள் கேட்கலாம், ஏன் சார் இவ்வளோ பெருசாக இருக்குது அப்படின்னா அதுக்கும் மீனிங் இருக்குது. ஓகேங்களா? சிஸ்டம்ங்கிறது ஒரு கிளாஸ் நேம். ஓகேங்களா? அந்த கிளாஸ் வந்து இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் திஸ் பிரிண்ட் மெத்தட். ஸோ அதனால் வந்து நம்ம ஜாவா பொறுத்த வரைக்கும் எல்லாத்துலேயுமே நம்ம கிளாஸ் கூட எடுத்துப்போம். ஸோ நம்ம எல்லா மெத்தடுக்குமே கிளாஸ் கூட வந்து சப்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? ஜாவானாவே நல்லா புரிஞ்சுக்கங்க, கிளாஸஸ்ஸு, மெத்தட்ஸு, ஆப்ஜெக்ட்ஸு எல்லாமே இதுதான். எவ்ரி கிளாஸ் வந்து கவுண்டட் இன்டூ ஆப்ஜெக்ட்ஸு. எல்லா கிளாஸ்க்குள்ளேயுமே மெத்தட்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ எல்லாமே ஜாவாவில் வந்து இப்போ நம்ம பண்ணுறதுல நாமளே ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணுறோம். பட் ஜாவாவில் ஏகப்பட்ட ப்ரீடிஃபைன் கிளாஸ் இருக்குது, அதையும் நம்ம யூஸ் பண்ணுறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்ட்ரிங்குன்ற ஒரு டேட்டா டைப் யூஸ் பண்ணுறோம். பட் ஸ்ட்ரிங் ஆக்சுவலி பிலாங்ஸ் டு ஸ்ட்ரிங் கிளாஸ். ஓகேங்களா? சிஸ்டம்ன்ற ஒரு கிளாஸை யூஸ் பண்ணுறோம். ஓகேங்களா? சிஸ்டம் பிலாங்ஸ் டு சிஸ்டம் கிளாஸ். ஸோ நம்ம இதெல்லாம் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா கண்டிப்பாக இப்போ பாருங்கள், இதுக்குள்ள அந்த பேராமீட்டர் பாஸ் பண்ணிக்கலாம். நம்ம யூஸ்வலாக பண்ணுவோம்ல, வெரி ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் ஹலோ வேர்ல்ட் அதையே கொடுத்துருவோம். கண்டிப்பாக செமிகாலன் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம சீன்ஸ் வந்து இதில் வந்து நம்ம ரெண்டு ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ஸ்ட்ரிங் கிளாஸை இந்த ப்ரோக்ராம்குள்ளே நம்ம இம்போர்ட் பண்ணோம். எப்படி ஹெடர் ஃபைல்ஸ் இன்க்ளூட் பண்ணுறீங்களா, இப்போ நீங்கள் ஸ்கொயர் ரூட்னு ஒரு மெத்தட் யூஸ் பண்ணுறீங்கன்னா நீங்கள் math.h இன்க்ளூட் பண்ணுறீங்களா, அந்த மாதிரி நம்ம இங்கே ஜாவாலையும் அந்த மாதிரி ஹெடர் ஃபைல்ஸ் மாதிரி இங்கே வந்து அந்த பேக்கேஜஸை நீங்கள் இம்போர்ட் பண்ணணும். ஜாவாவில் வந்து அந்த ஹெடர் ஃபைல்ஸ் தான் இங்கே பேக்கேஜஸ். அந்த பேக்கேஜஸ்க்குள்ள நிறைய கிளாஸஸ் இருக்கும். அந்த கிளாஸஸ்க்குள்ள நிறைய மெத்தட்ஸ் இருக்கும். அந்த மெத்தட்ஸ்லாம் நீங்கள் ப்ரோக்ராம் யூஸ் பண்ணலாம். நீங்கள் அப்படி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா யூ ஹாவ் டு யூஸ் தட் கிளாஸ், இம்போர்ட் தட் கிளாஸஸ் ஆஸ் வெல். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம ஸ்ட்ரிங் டேட்டா டைப் யூஸ் பண்ணி ஒரு அரே க்ரியேட் பண்ணதுனால அந்த அரேக்கு ஆக்ஸ்னு ஒரு பேர் இருக்குது. இதெல்லாம் டிஃபால்ட், இதெல்லாம் டிஃபால்ட் நேம். ஓகேங்களா? இதுதான் யூஸ் பண்ணுறாங்க. இதை பற்றி நான் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். ஸோ நீங்கள் எப்படி கண்டிப்பாக நீங்கள் வந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும் ஜாவாவில். ஸோ இம்போர்ட்டுக்கு எப்படி ஆப்ஷன்னா இம்போர்ட் ஜாவா டாட் லேங்க்னு ஒரு பேக்கேஜ். ஜாவாவில் நிறைய பேக்கேஜ் இருக்குது. .lang பேக்கேஜ் இருக்குது, .io, .util, அந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது. ஒரு பேக்கேஜஸ்க்கும் பண்டில் ஆஃப் ஜாவாவில் 14 பேக்கேஜஸ் இருக்குது, பண்டில் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது. அதில் இம்போர்ட் ஜாவா .lang .star நீங்கள் இப்படி கொடுத்துட்டு செமிகாலன் கொடுத்துட்டீங்களே போதும். நீங்கள் எதுவுமே பண்ண தேவையில்ல. இது ஒரு லேங் பேக்கேஜில் இருக்க எல்லா கிளாஸஸுமே இந்த ப்ரோக்ராம் நீங்கள் இம்போர்ட் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். ஸோ நீங்கள் அதனால் அதில் இருக்க என்ன கிளாஸ் வேணாலும் நீங்கள் ப்ரோக்ராமை யூஸ் பண்ணலாம். ஆனால் ரியாலிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு அன்னெசரி ஆஃப் ஆக்குபைங் மெமரி. ஏன்னா எல்லா கிளாஸுமே நம்ம யூஸ் பண்ண போகிறது கிடையாது. நம்ம எல்லாத்தையுமே இம்பார்ட் பண்ணணும் அவசியம் இல்லை, இல்லைங்களா? ஸோ பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். பெட்டர் நீங்கள் என்ன பண்ணலாம், டேரெக்டாக எந்த கிளாஸ் யூஸ் பண்ணணுமோ அந்த கிளாஸை மட்டுமே நீங்கள் உள்ளே கொண்டு வந்தால் போதும். இம்போர்ட் ஜாவா .lang எந்த கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க, ஸ்ட்ரிங் கிளாஸ் யூஸ் பண்ணுறீங்க. ஸோ ஸ்ட்ரிங் மட்டுமே கொடுத்தா போதுமே, எதுக்கு நம்ம எல்லாத்தையும் கொடுக்கணும்.
ஓகேங்களா. ஸோ வேண்டாம், இது மட்டும் போதும். ஸோ இப்போ நான் சிஸ்டம் கிளாஸ் பேசணும். இப்போ நான் ஜாவா டாட் லேங் கொடுத்துட்டேன்னா எனக்கு ஸ்ட்ரிங்னாலும் ஓகே, ஸ்ட்ரிங்னா ஓகே, அது ஒன்று போதும். ஓகேங்களா. பிகாஸ் டாட் ஸ்டார் கொடுத்துட்டேன். அந்த ஸ்டார் கொடுத்தனால உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டாக உங்களுக்கு வந்து எல்லாமே இம்போர்ட் பண்ணுறது தான் எனக்கு மீனிங். பட் திஸ் இஸ் ஓகே ரைட். நம்ம அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு எல்லா கிளாஸுமே இம்போர்ட் ஆகிடும். ஸோ எதுக்கு அது வேஸ்ட் ஆஃப் தட்? அதை நம்ம டிலேட் பண்ண வேண்டாம். அந்த மாதிரி கொடுக்காம நமக்கு என்ன 2 கிளாஸ் தான் யூஸ் பண்ணுறோம். அப்போ 2 கிளாஸ் மட்டும் எடுத்துக்கலாம் உள்ள ப்ரீடிஃபைன் கிளாஸஸ். ஓகேங்களா. ஸ்ட்ரிங்ன்றது ஒரு ப்ரீடிஃபைன் கிளாஸ். ஸோ அந்த ஸ்ட்ரிங்குக்குள்ளே இருக்க ஸ்ட்ரிங் மெத்தட்ஸு எல்லாமே ஸ்ட்ரிங் காப்பி, ஸ்ட்ரிங் லென்த், அந்த மாதிரி எல்லா மெத்தட்ஸுமே நம்ம யூஸ் பண்ணலாம். ஓகேங்களா. ஸோ இங்கே ஸ்ட்ரிங் அரே யூஸ் பண்ணுறோம். அதனால் நம்ம அந்த ஸ்ட்ரிங் மெத்தடை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். ஜாவா டாட் லேங்லேருந்து ஸ்ட்ரிங் மெத்தட் எடுத்துருக்கோம். நல்லா நான் பாருங்கள், இந்த எஸ் கேப்ஸில் போட்டிருக்கேன். ஸோ இது ஜாவா வந்து கேஸ் சென்சிட்டிவ். ஸ்ட்ரிங் வந்து எஸ் கேப்ஸில் தான் இருக்கும், சிஸ்டம் எஸ் கேப்ஸில் தான் இருக்கும். ஸோ ஆனால் அதை தான் நீங்கள் பண்ணணும். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்கள் சிஸ்டம் கிளாஸ் ஒர்க் ஆகணும். சிஸ்டம் கிளாஸ் ஒர்க் ஆனால் தான் உங்களுக்கு அந்த பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்கு இம்போர்ட் ஜாவா டாட் லேங் டாட் சிஸ்டம். சரிக்கா. ஓகே ஃபைன். ஸோ வித் திஸ் ஒரு சின்ன ஹலோ வேர்ல்ட் ப்ரோக்ராம் நம்ம முடிச்சிட்டோம். ஓகேங்களா. ஸோ இதை சேவ் பண்ணோன்னா சேவ் ஆஸ். நீங்கள் அதே லொக்கேஷனில் எப்படி சேவ் பண்ண போகிறீங்க, நான் வந்து என்ன நேமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். பிகாஸ் நீங்கள் வந்து இந்த கிளாஸ் வந்து நார்மல் கிளாஸாக கொடுத்துருக்கீங்க, பப்ளிக் கிளாஸாக நீங்கள் கொடுக்கல. அதனால் நீங்கள் வந்து பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின், இது வேறு கிளாஸ் பப்ளிக் கிளாஸை நீங்கள் கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிளாஸ் வந்து பப்ளிக் கிளாஸ் அப்படின்னு கொடுத்துருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இதை சேவ் பண்ணும்போது இந்த கிளாஸ் நேம் என்ன ஃபஸ்ட்டுன்னு தானே இருக்குது, அந்த ஃபஸ்ட்டுன்னு தான் நீங்கள் சேவ் பண்ணணும். இது பப்ளிக் கிளாஸ் இல்லை, இது ஒரு நார்மல் கிளாஸ் அப்படிங்கிறதுனால நோ ப்ராப்ளம். நீங்கள் வந்து எது வேணால் பேர் கொடுக்கலாம். ஸோ நான் என்ன பண்ணுறேன், ஜஸ்ட் வந்து ஒரு டெமோ அப்படின்னு கொடுக்குறேன். டாட் ஜாவான்னு சேவ் பண்ணணும். டெமோ டாட் ஜாவான்னு சேவ் பண்ணணும். நீங்கள் இதை சேவ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இந்த ப்ரோக்ராம் சேவ் ஆகிடுச்சு. நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். ஜாவா ஃபைல்னு இருக்கா, டெமோ ஜாவா ஃபைல் இருக்கா. ஸோ நவ் த ஃபைல் வாஸ் ஓகே. நம்ம ப்ரோக்ராம் ரெடி பண்ணிட்டோம். ஸோ நம்ம பார்த்தோம்னா அந்த தியேட்டிக்கல் பார்ட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் எடிட்டர் ஒன்று சூஸ் பண்ணீங்க, நோட் பேடு. அதுக்கடுத்து என்ன பண்ணீங்க, யூ ஹேவ் டு ரைட் த ப்ரோக்ராம் எழுதிட்டோம். உங்களுக்கு இதில் கன்ஃபியூஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கலாம். உங்களுக்கு இன்னும் கூட அந்த பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின்லாம் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இல்லாமல் இருக்கலாம். என்னடா இவ்வளோ பெரிய மெயின் மெத்தட் இருக்குது, இவ்வளோ பெரிய பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ அடுத்த வீடியோஸில் நான் அதுக்கு எல்லாத்துக்கான எக்ஸ்பிளேஷன் உங்களுக்கு கொடுத்துட்றேன். தியேட்டிக்கலாக தெளிவாக அது என்னென்ன எப்படி எதுக்காக அப்படி இருக்குன்றதுக்கான மீனிங் உங்களுக்கு புரிஞ்சிடும். ஸோ எல்லாமே நம்ம எடுத்தோடனே நம்ம எல்லாத்துக்கும் ஒரு கிளாரிட்டி கிடச்சிடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தான் கிடைக்கும். ஸோ ஃபைன். இப்போ நான் வந்து இது எப்படி கம்பேர் பண்ணிட்டு எப்படி ரன் பண்ணுறதுன்னு பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ கமாண்ட் ப்ராம்ப்ட்டுக்குள்ளே போங்க. கமாண்ட் ப்ராம்ப்ட்டில் போயிட்டு நீங்கள் வந்து ஜாவா ஒர்க் ஆகுதா அப்படின்னு செக் பண்ணணும். அப்படின்னா ஜாவா சிங் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய இந்த மாதிரி ஃபைல்ஸ் ரன் ஆகும். ஸோ இதுதான் ரன் ஆச்சு அப்படின்னா உங்களுக்கு ஜாவா ஒர்க் ஆகுதுன்னு அர்த்தம். இல்லைனா அது வந்து ஒரு எரர் காட்டும், ஜாவா இன்டர்னல் ஒரு எக்ஸ்டர்னல் எரர் சம்திங் காட்டும். அந்த மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு ஜாவா வந்து ஒர்க் ஆகலன்னு அர்த்தம். சரி, ஒர்க் ஆகுது. ஸோ நோ ப்ராப்ளம். இப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கள், எந்த லொக்கேஷனில் நீங்கள் வந்து உங்கள் ஃபைல் சேவ் பண்ணிட்டீங்களோ அந்த லொக்கேஷனுக்கு போங்க. ஈடிரைவில் இருக்குது. ஈடிரைவில் எந்த லொக்கேஷன், ஜாவா ப்ரோக்ராம்ஸு. ஸோ ஜாவா ப்ரோக்ராம்ஸ், சேஞ்ச் ஐடி டு ஜாவா ப்ரோக்ராம்ஸ். ஸோ அந்த லொக்கேஷன் வந்தாச்சு. ஸோ இப்போ அந்த லொக்கேஷனில் உங்களுக்கு வந்து எங்கே வச்சுருக்கீங்க உங்கள் ப்ரோக்ராம்னு, லைக் உங்கள் ப்ரோக்ராம் பேர் என்ன, டெமோன்னு வச்சுருக்கோம் இல்லைங்களா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும், கம்பைல் பண்ணும்போது நான் சொல்லியிருக்கேன் ஜாவா சி ஸ்பேஸ் டெமோ டாட் ஜாவா. ஓகேங்களா. it shows error, public static void main string argument is ஓகே. ஒரு சின்ன எரர் ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, இந்த கிளாஸு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணேன், அப்புறம் அந்த ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ண மறந்துட்டேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஒரு சில்லி எரர் தான் இது. ஸோ அதுதான் இந்த மாதிரி எடிட்டரில் பண்ணும்போது நம்ம ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். ஒரு செமிகாலனு, ஒரு கேப்ஸில் எஸ் போட்டுட்டோம், ஸ்மாலில் நம்ம கேப்ஸில் நிறைய எஸ்ஸை நம்ம ஸ்மாலாக போட்டுட்டோம்னா கூட அதுவும் பிரச்சனை தான். ஸோ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும். ஸோ நான் கம்பைல் பண்ணிட்டேன். ஸோ உங்களுக்கு அது காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஜாவா சி டெமோ டாட் ஜாவா அப்படின்னு நான் கொடுத்ததுனால கம்பைல் ஆகிடுச்சு. எனக்கு எரர் எதுவும் ஷோ பண்ணாது. கம்பைல் ஆகிடுச்சுன்னு நம்ம எப்படி தெரியும்னா எரர் எதுவும் காட்டாது. நமக்கு எரர் காட்டல அப்படின்னா நம்ம போய் செக் பண்ணலாம். அந்த ஃபைலில் போய் பார்த்தீங்கன்னா ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பைட் கோட். ஸோ இந்த பைட் கோடை தான் வந்து JVM இஸ் கோயிங் டு எக்ஸிக்யூட். ஓகேங்களா. ஸோ இப்போ JVM எக்ஸிக்யூட் பண்ணும்போது எப்படி எக்ஸிக்யூட் பண்ணோம், ஹவு டு எக்ஸிக்யூட், ஜாவா ஸ்பேஸ் இந்த டெமோ டாட் ஜாவா. ஓகேங்களா. அதோட கிளாஸ் ஃபைல் கிடச்சிருக்கு. கிளாஸ் ஃபைல் எப்படி கிடச்சிருக்கு, ஃபஸ்ட் டாட் கிளாஸ் கிடச்சிருக்குல, நீங்கள் ஃபஸ்ட் அப்படின்னு கொடுத்தா போதும். ஓகேங்களா.
ஸோ உங்களுக்கு அந்த அவுட்புட் வந்துருச்சு பார்த்தீங்களா, ஹலோ வேர்ல்டு வந்திருக்குங்களா. ஸோ நம்ம ப்ரோக்ராம் என்ன கொடுத்தோம், system.out.print ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா. ஸோ மறுபடியும் இன்னொரு விஷயம் பாருங்கள், சின்னதாக ப்ரோக்ராம் அப்டேஷன் பண்ணுறோம். system.out.print ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு சும்மா ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். system.out.print ஓகே. மறுபடியும் நீங்கள் எது பண்ணாலும் சேவ் பண்ணணும். சேவ் பண்ணது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் டேரெக்டாக ரன் பண்ண முடியாது. அகெயின் யூ ஹேவ் டு கம்பைல் திஸ் javac demo.java. ஸோ கம்பைல் பண்ணுறோம். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. கம்பைல் ஆனதுக்கப்புறம் நம்ம அந்த ரன் பண்ணுறோம். ஜாவா ஸ்பேஸ் ஃபர்ஸ்ட் ஹலோ வேர்ல்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அது கண்டினியூஸாக வருது ஓகேங்களா. அது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ண இந்த மெத்தட் பிரிண்ட் ஓகேங்களா. அதனால் எப்போவுமே என்ன பண்ணுவாங்க, பிரிண்ட் எல்என் யூஸ் பண்ணுவாங்க. இந்த பிரிண்ட்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவுட்புட் பாருங்கள் இந்த மாதிரி தான் வரும். ஹலோ வேர்ல்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு வந்து அடுத்த நெக்ஸ்ட் லைனில் வராமல் இந்த மாதிரி கண்டினியூஸாக வரும். ஸோ அதனால தான் நம்ம ஜாவாவில் எப்போவுமே ப்ரோக்ராம் எழுதுறவங்க பிரிண்ட் எல்லாம் தான் யூஸ் பண்ணுவாங்க. உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸும் நீங்கள் பார்த்துட்டீங்க. ஸோ நம்ம அந்த பிரிண்ட் எல்லாம் கொடுத்துட்டோம். ஸோ இதை சேவ் பண்ணிவிட்டு நம்ம இதை ரன் பண்ணி பார்ப்போம். ஸோ அகைன் இது கிளியர் பண்ணோம்னா சிஎல்எஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா கிளியர் ஆகிடும். ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள், ஜாவாc demo.java ஓகேங்களா. கம்பைல் பண்ணுறேன். கம்பைல் ஆகிடுச்சு. now ஜாவா ஸ்பேஸ் ஃபஸ்ட் இல்லைங்களா. கிளாஸ் நேம் வந்து ஃபஸ்ட்டு ஹலோ வேர்ல்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் டைம் வருது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து அந்த பிரிண்டல்னால வர ஒரு பெனிஃபிட்டு. உங்களுக்கு ஃபர்தராக இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா லைக் இந்த ப்ரோக்ராம் பாருங்கள். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ ஜாவா ஹேஸ் 14 பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ ஜாவாவில் 14 ப்ரீடிஃபைன் பேக்கேஜஸ் இருக்குது. ஸோ இப்போ நான் கீழே என்ட்ரு பண்ணுற பாருங்கள். ஸோ ஜாவா ஹேஸ் 14 ப்ரீடிஃபைன் பேக்கேஜஸ். ஸோ அதில் ரொம்ப முக்கியமான பேக்கேஜஸ்லாம் பார்த்தீங்கன்னா java.lang பேக்கேஜு, java.io பேக்கேஜஸ், java.util பேக்கேஜ். ஸோ லைக் தட் எக்ஸட்ரா இந்த மாதிரி நிறைய பேக்கேஜஸ் இருக்குது ஓகேங்களா. இதில் இந்த java.lang பேக்கேஜ் இருக்குது பார்த்தீங்களா. இந்த java.lang பேக்கேஜ் வந்து java.lang is a default package. So you no need to import this every time when you are writing your program. இந்த ப்ரோக்ராம் நீங்கள் எழுதும் போதெல்லாம் வந்து நீங்கள் java.import இதை பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் உங்களுக்கு ஜஸ்ட் இதை ஒர்க் பண்ணி காமிச்சேன். பட் ஆக்சுவலி அது வந்து டிஃபால்ட் தான் ஓகேங்களா. ஸோ நீங்கள் இதை அப்படியே ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னா கூட இந்த பேக்கேஜ் டிஃபால்ட்டாகவே இருக்கும். நீங்கள் அதுக்கான அந்த பேக்கேஜஸ் இருக்கிற கிளாஸாக நீங்கள் டிஃபால்ட்டாகவே யூஸ் பண்ணலாம். இன்னும் நீட் டு வரி. ஏன்னா அதில் இருக்கிறதுலாம் ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. இந்த சிஸ்டம் ஆகட்டும், அந்த ஸ்ட்ரிங் ஆகட்டும், இதெல்லாம் வந்து ரொம்ப பேசிக் ஃபார் எவ்ரி ப்ரோக்ராம்ஸ். இதுக்கு போய் நீங்கள் வந்து ஒரு வாட்டி இம்போர்ட் பண்ணிட்டு கூடாதுன்றதுக்காக தான் ஜாவா மீன் லைக் அந்த ஃபவுண்டர்ஸே என்ன பண்ணாங்க, லைக் அது java.lang மட்டும் டிஃபால்ட்டாக வச்சிட்டாங்க. ஸோ நான் அதை டெலிட் பண்ணிடுறேன். இப்போ நான் டெலிட் பண்ணிவிட்டு இதை எக்ஸிக்யூட் பண்ணாலும் எனக்கு இது ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இந்த பாயிண்ட்ஸ் நீங்கள் நோட் பண்ணிக்கிட்டீங்களா, ஃபைன். நான் இன்னொரு விஷயம் பண்ணுறேன் பாருங்கள். ஒரு கிளாஸ் வந்து நான் வந்து எம்டியாக க்ரியேட் பண்ணுறேன். கிளாஸ் செகண்ட் ஒரு எம்டி கிளாஸ், எதுவுமே இல்லை. இன்னொன்று பண்ணுறேன், கிளாஸ் தேர்டு, இதுவும் ஒரு எம்டி கிளாஸ், இதுவுமே ஒன்றுமே இல்லை ஓகேங்களா. இப்போது இதை சேவ் பண்ணி ரன் பண்ணி பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு பாருங்கள் ஓகேங்களா. உங்களுக்கு வந்து அது இம்போர்ட்டே பண்ணனால ரன் ஆகும் ஓகேங்களா. ஸோ இப்போ இந்த எம்டி கிளாஸ்னால நம்ம என்ன நடக்குதுன்னு பாருங்கள், ஃபைன்.
So again you have to do one thing. What you have to compile again java c demo.java. ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. இந்த எரரும் காட்டல அப்படின்னா கம்பைல் ஆகிடுச்சு. இப்போ நீங்கள் வந்து செக் பண்ணலாம். ஸோ இங்கே பாருங்கள், ஃபஸ்ட் இதுக்கு முன்னாடி நம்ம பண்ணும்போது வெறும் ஃபஸ்ட் டாட் கிளாஸ், இன்னொன்று இப்போ செகண்ட் டாட் கிளாஸு தேர்ட் டாட் கிளாஸும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட் டாட் கிளாஸு, செகண்ட் டாட் கிளாஸு, தேர்ட் டாட் கிளாஸும் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதில் நமக்கு என்ன ஒரு விஷயம் நல்லா தெரிய வருது அப்படின்னா, கம்பைலர் வந்து கிளாஸ் எம்டியாக இருந்த விட கம்பைல் பண்ணுறது பாருங்கள். அதுதான் பியூட்டி. Compiler is least bothered about whether you defined a method or not. அது ஒரு மெயின் ஃபங்க்ஷன் வந்து நீ உள்ளே கொடுத்துருக்கியா இல்லையான்லாம் செக் பண்ண போகிறது கிடையாது. கம்பைலரோட வேலை என்னென்னா கிளாஸை கம்பைல் பண்ணி கொடுத்துருது. ஸோ கிளாஸ் எம்டி அதை கம்பைல் பண்ணி கொடுத்துரும். ஓகேங்களா? ஸோ கம்பைலர் டசன்ட் பாதர் அபவுட் தி மெயின் மெத்தட் ஹியர் இன்சைட். ஸோ இதுதான் நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்க இந்த பாயிண்டில். ஸோ கம்பைல் ஆகிடுச்சு. செகண்ட் கிளாஸும் இருக்குது, தேர்ட் கிளாஸும் இருக்குது. ஃபைன். இப்போது நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் கிளாஸை நம்ம ஏற்கனவே ரன் பண்ணி பார்த்தோம். இதில் இன்னொரு பியூட்டி பார்த்தீங்கல்ல, இந்த ப்ரோக்ராமில் வந்து நம்ம இம்போர்ட் ஆப்ஷனே யூஸ் பண்ணல. ஸோ சின்ஸ் java.lang வந்து டிஃபால்ட் பேக்கேஜ்னால நம்ம டிஃபால்ட்டாக இருந்தே நமக்கு எக்ஸிக்யூட் ஆகுது பாருங்கள். ஃபைன். ஸோ லெட் அஸ் ரன் திஸ். ஸோ இப்போ நம்ம ஏற்கனவே ஜாவா ஃபஸ்ட் நம்ம ரன் பண்ணி பார்த்தோம். ஸோ மறுபடியும் ரன் பண்ணுவோம். ஜாவா ஃபஸ்ட்டு இந்த கிளாஸ் மட்டும் ரன் பண்ணி பார்ப்போம். உங்களுக்கு வந்து ஹலோ வேர்ல்டு ஹாய் ஃப்ரெண்ட்ஸுன்னு வரணும். ஸோ வந்துடுச்சு. இப்போ நம்ம ஜாவா செகண்ட் கிளாஸ் ரன் பண்ணி பார்ப்போம். எக்ஸிக்யூட்டிங் ஜாவா செகண்ட் கிளாஸ் இட் வில் த்ரோ an error. என்ன எரர் காட்டும் அப்படின்னா, மெயின் மெத்தட் நாட் ஃபவுண்ட் இன் த கிளாஸ் செகண்ட், ப்ளீஸ் டிஃபைன் த மெயின் மெத்தட் ஆஸ் பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்ட் மெயின் ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட் எஸ். இங்கே பார்த்தீங்களா, ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜேவிஎம் என்ன சொல்லுது? ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் ஜேவிஎம் while executing ஜேவிஎம் என்ன பண்ணுது? ஸோ ஜேவிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்ன? முதல்ல அந்த கிளாஸ் ஃபைல் இருக்கான்னு செக் பண்ணோம். அந்த ஃபைல் இருக்கும். ஒன்ஸ் அந்த ஃபைல் இருக்குது அப்படின்னா அந்த ஃபைலை கொண்டு போய் மெமரியில் லோட் பண்ணோம். ஸோ மெமரியில் லோட் பண்ணுது. அதுக்கப்புறம் ஜேவிஎம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஃபைல் வந்து அந்த ஃபைலில் மெயின் மெத்தட் இருக்கான்னு பார்க்குது. மெயின் மெத்தட் இருந்ததுன்னா மட்டும்தான் அந்த ஃபைலில் அந்த கிளாஸ் ஃபைல் ரன் ஆகுது. நீங்கள் பாருங்கள் ஜேவிஎம் ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ ஃபஸ்ட்டு ஜேவிஎம் வந்து will check whether the dot class file is available. If available, it will load it in memory. Then it will call the main method to start the execution. இதுதான் ஜேவிஎம்மோட ரெஸ்பான்சிபிலிட்டி. பட் நம்ம இங்கே பாருங்கள். ஸோ இப்போ நம்ம ப்ரோக்ராமில் என்ன இருக்குது? டாட் கிளாஸ் ஃபைலு கிளாஸ் செகண்டில் மெயின் மெத்தட் இல்லை, கிளாஸ் தேர்ட்லேயும் மெயின் மெத்தட் இல்லை. ஓகேங்களா? அதுதான் பிரச்சனை. ஸோ நம்ம ப்ரோக்ராமில் உள்ள ஒரு இஷ்யூ. ஸோ அப்போ நம்ம ஜேவிஎம் இந்த 3 ரெஸ்பான்சிபிலிட்டி கிளாரிட்டியாக எடுத்து பார்த்தீங்களா? இங்கே ஒன்று ஜேவிஎம் ஃபைலை செக் பண்ணி இல்லைனாலும் இல்லைன்னு இருக்குது. அதே ஜேவிஎம் வந்து கிளாஸ் ஃபைலுக்குள்ளே மெயின் மெத்தட் இல்லைனாலும் இல்லைன்னு சொல்லிடுது. ஓகேங்களா? அதனால் உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வரலாம், சார் இப்போ எப்படி சார் ஒரு கிளாஸ்க்கும் நம்ம மெயின் மெத்தட் கொடுக்கணுமா? ஒரு கிளாஸ்க்கும் மெயின் மெத்தட் இருக்கணும் அவசியம் இல்லை. ஜேவிஎம் வந்து அந்த கிளாஸ்க்கான கரஸ்பாண்டிங் மெயின் மெத்தட் தான் சர்ச் பண்ணோம். அதனால் ஒரு கிளாஸ்க்கும் மெயின் மெத்தட் கொடுக்கணும் அவசியம் இல்லை. கொடுத்தாலும் தப்பு இல்லை. ஆனால் ரியல் டைமில் கோடு எழுதுறவங்க ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளாஸ் இருந்தாலும் சரி, ஒரே ஒரு மெயின் கிளாஸ் தான். எந்த ஒரு கிளாஸில் மெயின் மெத்தட் இருக்கோ அதுதான் மெயின் கிளாஸ். அந்த மெயின் கிளாஸில் ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் கிளாஸஸ் இருந்தாலும் சரி, மீதி 99 கிளாஸையும் கொண்டு போய் அந்த ஒரே ஒரு மெயின் கிளாஸில் கனெக்ட் பண்ணுறாங்க. அந்த மாதிரி தான் லாஜிக்காக கோடு எழுதுவாங்க. நம்மளும் அப்படி தான் எழுதுவோம் ஃபியூச்சரில். ஓகேங்களா? ஸோ வித் திஸ் ஒரு பேசிக்காக ஒரு ஜாவா அப்ளிகேஷனை எப்படி ரன் பண்ணுறது அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். ஓகேங்களா? ஃபைன். இதுதான் வந்து நம்ம வந்து வித்தவுட் யூஸிங் ஐடிஇ ஒரு எடிட்டரில் ப்ரோக்ராம் எழுதி அதை சேவ் பண்ணி அதை வந்து நம்ம வந்து ஒரு லைக் கமாண்ட் ப்ராம்ப்டில் எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துருக்கோம். ஓகேங்களா? ஓகே, வில் see you in the next class.